குமார் சார், திமுக எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே பச்சை துண்டு போட்டுட்டு வந்து இந்த வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் 45 நிமிடம் வாசிக்கப்பட்ட இந்த வேளாண் பட்ஜெட்டானது உங்களோட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா, இல்லை ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த பட்ஜெட்டு வந்து இந்த ஆட்சி வந்து 4வது முறை 4 ஆண்டுகளை வந்து இந்த ஆண்டு பட்ஜெட்டு விவசாயிகளுக்கு ஒரு பட்ஜெட்டு. பொதுவாகவே திமுகவினுடைய ஆயுள் காலத்தில் இது கடைசி பட்ஜெட்டு. இதுக்கப்புறம் திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர போகிறது இல்லை, பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறது இல்லை. என்னுடைய கருத்தை பேசுகிறேன், நீங்கள் பேசுங்க. இது வந்து திமுகவினுடைய கடைசி பட்ஜெட்டு. அதனால இதில் வந்து அலங்கார வார்த்தைகளும் இந்த பட்ஜெட்டை வந்து நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அங்கங்கே பெரிய பெரிய இது வச்சு 1000க்கு மேலே சேருங்களை போட்டு சேருங்களை பார்க்க வச்சாங்க. மக்கள் தான் பார்க்கல. சரி, சேருங்களாவது பார்க்கட்டும் இந்த பட்ஜெட்டு, ஏன்னா கடைசி பட்ஜெட்டு, அதை வந்து பார்க்கட்டும்னு வச்சாங்க. அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இவங்களுடைய மக்களுக்காக அந்த பட்ஜெட்டா இல்லை சேருங்களுக்காக பட்ஜெட்டான்றது அந்த அந்த சமூக ஊடகங்களில் வர அந்த விசுவல் பார்த்தாவே தெரியும். ரொம்ப விளம்பரப்படுத்திக்கிறாங்களோ இல்லை, அவங்க ஆசையை தீர்த்துக்கிறாங்க. கடைசி விளம்பர ஆட்சி நடத்துகிறவங்க அது கடைசியாக விளம்பரப்படுத்தி அதை ஒரு சாதனையாக அவங்க காட்ட முயற்சி பண்ணாங்க. அது மக்கள் பார்க்கல. சரி, சேராவது பார்க்கட்டுன்னு சேராக போட்டாங்க. அங்கே அதிகாரிங்க பாவம் காலையிலேருந்து காக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சம். அடுத்து இது வேளாண் பட்ஜெட்னு சொல்லிட்டு இது விவசாயத்துறையை மட்டும் இல்லாமல் எல்லா துறையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. இதில் வந்து ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, நீர்வளத்துறை, பால்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அபியல் பட்ஜெட்டாக இது போட்டாங்க. இது வேளாண்மை சார்ந்து அந்த தொழிலாக இருக்குதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இதில் எதையுமே அவங்க வந்து இந்த 4 வருடமாக எதை இவங்க செய்யலையோ அதை செய்யறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இதுதான் இதில் ஒரு சிறப்பு அம்சம். என்னென்னா, இந்த 4 வருஷம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது விவசாய பெருமக்களுக்கு வேளாண் துறைக்கு செய்த திட்டங்கள் அத்தனையும் இவங்க 4 ஆண்டுகளுக்கு பிறகு லேபிள் ஒட்டி நாங்கள் புதுசாக செய்ய போகிறோம் இந்த ஆண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆக 4 ஆண்டு செய்யலைன்றதை அவங்க இதிலேயே ஒத்துக்கிறாங்க. அதில் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் அதுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட உணவு பதப்படுத்தும் பூங்கா, அதை இப்போ தான் செய்ய போகிறாங்க. உழவர் உற்பத்தி திட்டம் இப்போ தான் கொண்டு வர போகிறாங்க. எல்லாத்தையும் வந்து 4 வருஷமாக வந்து மூட்டை கட்டி மூளையில் வச்சுட்டு இன்னும் இப்போ வந்து புதுசாக செய்கிறதா இவங்க. அப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறத வந்து தேர்தலை மனசில் வச்சு வெளியிடப்பட்ட ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அதுதான் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டேன், கடைசி பட்ஜெட்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் தேர்தலுக்காக சொன்னாங்களா இல்லை அவங்க விடைபெறதுக்காக சொன்னாங்களான்றதை நீங்களே முடிவு பண்ணீங்க. அதாவது இவங்க வந்து 4 ஆண்டுகளில் எதை செய்யலையோ அதையெல்லாம் செய்யறதா சொல்கிறாங்க. அதுதான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடுதலாக தேர்தலில் சொன்னாங்க, கூடுதலாக 11.75 லட்சம் ஹெக்டேர் பயிர் செய்வதாகவும் ஏற்கனவே இருந்த சாகுபடி பரப்பை 60%இருந்து 75% மாற்றம். தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பரப்பு 60%இருந்து 75% உயர்த்துவோம்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? அதை ஒன்றும் ஏற்கனவே இருந்ததுலேருந்து குறைஞ்சிருக்கே தவிர, விவசாய பரப்பு வந்து குறைக்கப்பட்டிருக்கே தவிர இவங்க இன்னும் அந்த 60%இருந்து 75% உயர்த்தலை. ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான். அதுபோல் 10 ஆண்டுக்கு இப்போது என்ன சொல்கிறாங்க, 10 ஆண்டில் உயர்த்த போகிறேன்றாங்க. இவங்க இருக்கிறதே இது கடைசி பட்ஜெட், இதில் வேறு இனிமேல் செய்ய போகிறேன்னு சொல்லி அவங்க 10 ஆண்டுகளுக்கு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அவங்க ஒரு சாதாரணமாக இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, விவசாயிகளுக்கு கடன் தருவோம். கடன் எது தருவோம்னா கால்நடைகள் வாங்கிறதுக்கு கடன் தருவோம். புரட்சி தலைவி அம்மா காலத்துலேயும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துலேயும் ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருக்கின்ற விதவை தாய்மார்கள், ஆதரவற்ற தாய்மார்களுக்கு கறவை மாடுகள் தந்தோம், ஆடுகள் தந்தோம், கோழிகள் தந்தோம்.
அந்த திட்டங்கள்லாம் மூட்டை கட்டி மூலையில் போட்டாங்க. இப்போ இனிமேல் இவங்க கடன் கொடுக்க போகிறாங்களா, 50% கடன், 75% கடன் சொல்லி இவங்க கடன் கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே ஒழிய அந்த திட்டங்கள் ஏன் நிறுத்தினாங்கன்றதுக்கு இவங்க விளக்கம் சொல்ல. விவசாயிகளுக்கு தெரியும். விவசாயிகள் ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற கணவனால் கைவிடப்பட்ட ஒரு தாய்மார் இந்த திட்டத்தால் பலன் பெற்றாங்க. ஆனால் அந்த திட்டத்தெல்லாம் இவங்க நிறுத்திட்டு இப்போ வந்து மானிய விலையிலோ அல்லது கூட்டுறவு சங்க கடன் வழியாக இவங்களுக்கு இது அந்த கால்நடை வளர்ச்சிக்கு உதவி செய்வேன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று ஓவராலாக சார் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நன்மை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா இல்லைங்க. புரட்சி தலைவி அம்மா காலத்தில், அதுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் விவசாயிகள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அது பகுதி நேரம் மின்சாரமாக இவங்க மாற்றிட்டாங்க. அதையே இவங்க சரிப்படுத்த முடியல. நீங்கள் விவசாயத்துக்கு தேவையானது அடிப்படையாக இருக்கிறது. அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற தமிழ்நாட்டில் அவங்களுக்கு மின்சாரத்தின் வழியாக அவங்க தண்ணி வர்ற நேரத்தில் இல்லை கிடைக்கிற நேரத்தில் அவங்க தண்ணி எடுப்பாங்க. அதுக்கு மின்சாரம் தர்றதில்ல. அவங்க மின்சாரம் எப்போ தராங்களோ அப்போ தண்ணி எடுக்க வேண்டிய நிலையில் அவங்க இன்றைக்கி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த வருஷம் கூட மேட்டூர் அணையை திறந்து வைக்க சொல்ல என்ன சொன்னாங்க, இது கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணி போகும், நாங்கள் பயிரை காப்பாற்றிட்டோம், நாங்கள் குறித்த நேரத்தில் தண்ணி திறந்து விட்டோம்னு முதலமைச்சர் வசனம் பேசினார். ஆனால் என்ன ஆச்சு, 2 ஏக்கர் பயிர் இவங்களை நம்பி குறுவை சாகுபடி செஞ்ச விவசாயிகள் 2 லட்சம் ஹெக்டேர் நிலங்களில் பயிர் செஞ்சவங்க அழிஞ்சே போனாங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலும் சரி, இந்த விவசாயிகளுடைய நிலங்கள் அந்த பயிர்கள் காப்பீடு செய்யப்பட்டது. அரசாங்கமே காப்பீடு செஞ்சுது. இவங்க வந்து காப்பீடு செய்யாதனுடைய விளைவு அந்த 2 லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு பைசா அரசாங்கமும் தரல, இன்சூரன்ஸ் வழியாகவும் பெற்றுத்தரலை. அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. இவங்களை நம்பி பயிர் செஞ்சதனுடைய பாதிப்பு விவசாயிகளுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அமைச்சர் பட்ஜெட் வாசிக்கும் போது சங்ககால புராண அந்த பாடல்களை எல்லாம் பாடி முதலமைச்சர் ஆட்சியில் ஆகா ஓகோ அதுதாங்க. அவங்க வந்து அந்த சட்டசபையில் அதிக நேரம் பேசணுன்னு அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர, அதனால் இந்த பேசுகிற கருத்துக்கள் பொதுமக்களுக்கு சேரணும், பயன் தரணும், அல்லது விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத நிலையை உருவாக்கணும்னு அவங்க எந்த இடத்துலையும் முயற்சியே பண்ணலை. அந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் செய்யலைன்றதுக்கு உதாரணம், இந்த விவசாய கொள்முதல் இடங்களில் பாதுகாப்பான அவங்க பயிர் அறுவடை செஞ்ச பொருட்களை பாதுகாப்பான மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் பாதுகாத்து அதை கொள்முதல் செய்கிறதுக்குரிய அந்த திட்டங்களை இப்போ இனிமேல் படி தான் அந்த குடோனெல்லாம் நாங்கள் புதுப்பிக்க போகிறோன்றாங்க. அப்போது இவங்க ஒவ்வொரு நிலையிலும் எதை செய்யணுமோ அதை செய்யலை. இது எல்லாத்த விட இன்றைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பேரிழப்பாக இருக்கிறது காவிரி நீர் கிடைக்காமல். மேகதாதுல அணைக்கட்டு ஒன்று கர்நாடகா முழு முயற்சி செய்து அதில் முதன்மையாக இருக்கிறது துணை முதலமைச்சர் சிவகுமார். அந்த சிவகுமாரை சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இது தேர்தலில் வந்து இடம் குறைஞ்சி போது அதுக்கு போராட போகிறோன்னு சொல்லி கூட்டு சேர்றவங்க ஏன் காவிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலை? இதுக்கு போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரவங்க அதுக்கு போய் ஏன் கூப்பிடல? அதே போல் இன்றைக்கு இது தென் மாவட்டங்களில் தேனி மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து மதுரை மாவட்டத்திலேருந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் அங்கே பாதிக்கப்பட்டது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் வரத்து தடுக்கப்படுறதால. அந்த அணையை ஒட்டி அந்த பேபி அணை கட்டுறதுக்கும் அந்த அணையை வந்து பலப்படுத்துவதற்கும் இடையூறாக பணி செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசு செய்ய தயாராக இருக்குது. அதில் இடையூறாக இருக்கிற 15 மரங்களை வெட்டுறதுக்கு 1 வருஷமாக கடிதம் எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 1 வருஷமாக கடிதம் எழுதி அங்கே இருக்க பொறியாளர் பொதுப்பணித்துறை கேரள அரசுகிட்ட போராடிக்கிட்டு இருக்கு. அவங்க இன்னும் மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி தரல. 1 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த தொகுதி பறிபோதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து பேசுகிறவங்க ஏன் அந்த கேரள முதலமைச்சர் பினராயி ராய்கிட்ட போய் பேசி அதை ஏன் கொண்டு வர முடியல? ஆக விவசாயிகளுக்கு மீது இவர்கள் அக்கறை இருந்தால்
முல்லை பெரியாறு அணையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை தானே இவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுதான் அதையெல்லாம் செய்யாமல் விவசாயிகளை கண் துடைப்புக்காக இவங்க 1.5 மணி நேரம் பேசினாலும் சரி, 2.5 மணி நேரம் பேசினாலும் சரி, விவசாயிகள் எப்படி நம்புவாங்க? அவங்க நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இவங்க சொல்கிற வார்த்தைகள் செவியில் ஏறாது. ஏன்னா அவன் வயிற்று வலி அவனுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள மீடுறதுக்கு எந்த வழியும் செய்யாத ஒரு ஆட்சி இன்றைக்கு அவங்கள வந்து ஏமாற்றுவதற்காக இந்த கண் துடைப்பு செய்யறது சரியில்லை. நன்றி சார். ஆவடி குமார் சார், விவசாய சங்கத்தின் சார்பாக வந்திருக்க தமிழ்ச்செல்வன் சார் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். இந்த துறையில் நிறைய ஊழல்கள் நடக்குது, மோசடிகள் நடக்குது. இப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கூட அது மாதிரி ஏதாவது கமிஷன் கரப்ஷன் பார்க்கறதுக்கான ஒரு திட்டங்களாக தான் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமாக இல்லை, அது வந்து இவங்க பொதுவாகவே அரசாங்கமே விவசாயிகள் மேலே கவனத்தை செலுத்தலைன்னா அதிகாரிகள் வந்து தான் தோன்றித்தனமாக தான் இருப்பாங்க. அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வந்து ஒரு கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்கன்னா ஊழல் நடக்க தான் செய்யும். அதனால் அவங்களுக்கு வந்து விவசாயிகளை காப்பாற்றணுன்றதோ விவசாயத்தை பெருக்கணுன்றதோ நோக்கமாக இருக்காது. அவங்கள வளப்படுத்திக்கிட்டதுக்கு என்ன வழியோ அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய ஐயா காமாட்சி நாயுடு வேகமாக சொன்னார், மத்திய அரசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போகுது, மத்திய அரசு எதுவும் செய்யலை, மத்திய அரசு எங்களுக்கு இணக்கமாக இல்லைன்னு. அது நான் உண்மை, அதை வந்து நான் மறுக்கலை. மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் சாதகமாக இல்லைன்றதை அவர் சொல்கிறத நான் வழிமொழிகிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் தான் போர் தொடுக்கிறோம், வல்லமை வாய்ந்தவர்கள் இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்டு வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியோட 40 இடங்களை அவங்க கையில் வச்சுருக்காங்க. இவங்க கூட்டணி இந்தியாவில் எதிர்கட்சியாகவும் இருக்குது, வலிமையான கூட்டணியாக பார்லிமெண்ட்டில் இருக்குது. இவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அந்த மாநில அரசுகள் நமக்கு தண்ணி தர மறுக்குது, மேகதான அணையை கட்டுவோம் சொல்கிறோம். அங்கே முல்லை பெரியாறு அணையை புதுப்பிக்க அதை வந்து பலப்படுத்துறது 152 அடியை உயர்த்துறதுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி தந்ததுக்கு பிறகு கூட இந்த அணையை வந்து சீர்படுத்தினா உயர்த்திடுவாங்கன்றதுக்காக அதை சீர்படுத்த விடாமல் மரத்தை வெட்டுறதுக்கு கூட அனுமதிக்காமல் அந்த அரசு இருக்குது. நீங்கள் நரேந்திர மோடி செய்யலை, மத்திய அரசு செய்யலை, பாரதிய ஜனதா செய்யலைன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற காங்கிரஸ் செய்யலை, கம்யூனிஸ்ட் செய்யலை. அதுக்கு நீங்கள் வந்து தோழமை கட்சி உங்களுடைய கொள்கை ரீதியான கூட்டணியில் இருக்கீங்களே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த பாதிப்பு வருது. தமிழ்நாட்டில் இருக்க இவ்வளோ விவசாயிகள் பாதிக்கிறாங்க, விவசாய நிலங்கள் பாதிக்குது. தமிழ்நாட்டுக்கு உணவு உற்பத்தின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பை தருது. நாம் ஒரே கூட்டணியில் இருக்கோம், ஐஎன்டிஏ கூட்டணி இணக்கமாக இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம், உறுதியாக இருக்கோம் சொல்கிற நாம் இதை விட்டு கொடுக்கலன்னா நமக்குள்ள ஒரு பரஸ்பரம் தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி பேசவோ அல்லது அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கவோ முடியலன்னா இவங்க மத்திய அரசை குறை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீ மத்திய அரசு எதிர்ப்பா இருக்கு, ஆனா இந்த அரசு உங்களோட கூட்டணியில் இருக்கு. அவங்களே தண்ணி தர மறுக்கிறாங்க, அவங்களே அணையை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு இவர்கள் வந்து விவசாயிகளுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. ஒரு சொட்டு தண்ணியை தரமாட்டேன்னு சொல்ற சிவகுமாரை கூப்பிட்டு நீங்க சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்கிறீங்க. மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதிக்காத பினராயி விஜயனை கூப்பிட்டு நீங்க விருந்து வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டில் விவசாயம் செழிக்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா இதை ஏன் செய்யலைன்றது விவசாயிகளுடைய கேள்வியாக இருக்குமா இருக்காது? நன்றி சார்.